ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, இதோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் தவறாமல் போய் பாருங்கள் ப்ளீஸ். இதுக்கு நம்ம எலாஸ்டிக் வச்சு இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகலாமா? ஓகே. இப்போது இந்த பேண்ட்டில் பேக் தட்டு 2 தட்டையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனோட உள்பக்கம் வெளிப்பக்கம் கரெக்டாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 2 உள்பக்கத்தையும் சேர்த்து இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறேன். நான் லென்த்தியாக 2 உள்பக்கத்தையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பாருங்கள், இந்த லுங்கிக்கெல்லாம் மடிப்போம் இல்லையா, இந்த மாதிரி மடிங்க. அப்போ வந்து உங்களுக்கு தையல் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். மாதிரி இந்த கர்வ் வரைக்குமே, கர்வ் இருக்கிற இடத்துல ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க. லைட்டாக அழகாக வளைச்சி கொடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது அதை படிமான தையலாம் பதிஞ்சா மாதிரி அடுத்த தையல் ஃபோல்ட் பண்ணி பிசுறு இல்லாமல் போடுறீங்க. சேம் அதே போல் ஃப்ரண்ட் தட்லேயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். மேலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டான உயரத்தில் வச்சு இழுத்து பிடிக்காம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட்டு பண்ணிடுங்க. இந்த கர்வ் இருக்கிற இடத்துல இழுத்து பிடிக்காமல் கொண்டுட்டு வந்து அப்படியே வளைச்சி அழகாக வளைச்சி தைங்க. அடுத்தது அது மேலே ஒரு படிமான தையல் போடுங்க. அடுத்தது பேக் தட்டை மறுபடியும் எடுத்துக்கிறீங்க. பேக் தட்டில் நம்ம இந்த சென்டரில் டக் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது ஒரு டக் பிடிச்சி வச்சுக்குவோம். நாம் இந்த இடத்துலேருந்து தான் பெல்ட் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. இதுக்கு கீழேருந்து இதனோட அளவு வேணும் உங்களுக்கு. அதனால் இங்கேருந்து ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி டக் வேணும் உங்களுக்கு. சென்டரில் 4 இன்ச் இது வரைக்கும் 2 பக்கமும் நம்ம டக் பிடிச்சிருவோம். இது வந்து ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியான மேலே 1 இன்ச்சில் ஆரம்பித்து கீழே வர வர அப்படியே வளைவா இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கூர்மையாக கொண்டுட்டு வந்து முடிச்சிருங்க. பேக் தட்டில் இந்த டக்கை நம்ம பிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சிக்கோங்க. பேக் தட்டினோட இந்த பக்கத்து சைடும் பிடிச்சிருங்க. மேலே 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே வர வர கூர்மையாக கொண்டு வந்து நான் ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு இதனோட உயரம் வச்சுருக்கேன். மேலே பெல்ட் பகுதி இல்லாமல் 4 இன்ச் வச்சுருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி அதே மாதிரி மேலே பெல்ட் பகுதி தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா, தனியாக கூட ஜாயின் பண்ணால் 4 இன்ச் மட்டும் வச்சா போதும். இதோட சேர்த்து வச்சா அதை கீழே வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பெல்ட் பகுதிக்கு டக் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதனோட பெல்ட் பகுதியினோட அளவு இந்த அளவு. இதை ஃபஸ்ட்டு நம்ம மடக்கி அடிச்சுக்கணும். ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம் உயரம். இதுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி அப்படியே நேராக அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இந்த கடைசி வரைக்கும் ஒரு தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக இழுத்து பிடிக்காமல் தைங்க. இந்த எலாஸ்டிக்கு இது கரெக்டாக, இந்த எலாஸ்டிக் போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இது பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் வச்சு அடிக்கணும். இதை செக் பண்ணி நீங்கள் எத்தனை இன்ச்சு எலாஸ்டிக் வச்சுருக்கீங்களோ நம்ம இதை அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பட்டையை வைங்க. சாரி, நம்ம பிரிச்சுட்டு மறுபடியும் வைப்போம். எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் இது வந்துட்டு உங்களுக்கு பத்தாது. இது சுருக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பிரிச்சுக்கலாம். நம்ம
இப்போ இந்த எலாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை கொடுத்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ வச்சா கரெக்டாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்றத. இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சு பார்த்து இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக எலாஸ்டிக் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி எலாஸ்டிக் வெளியே எடுத்துருவோம், அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இது தையலில் போய் மாட்டிக்கும், அதனால் ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் வெளியில் எடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே சேர்த்து கொடுத்து மடிக்கி அடிச்சுட்டு வரேன். மெயினாக இதுக்கு எப்போவுமே 1.5 இன்ச் எலாஸ்டிக், இந்த இடுப்பு பெல்ட்டுக்கு 1.5 இன்ச் எலாஸ்டிக் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சின்ன எலாஸ்டிக் வாங்கினீங்கன்னா கரெக்டான அளவு லூஸ் கொடுக்காது, அது கரெக்டாக இருக்காது. அதனால் 1.5 இன்ச் வாங்குங்க, கச்சிதமாக இருக்கும். 2 இன்ச்சு ரொம்பவுமே பட்டையாக இருக்கும். இந்த 1.5 இன்ச் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு கட் கொடுத்து முடிக்கிறோம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே வச்சு வெளியில் கொண்டு வரணும். என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சும்மாவே சொருவி உள்ளே வெளியில் கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வரலாம், இல்லை நீங்கள் ஒரு பின்னூசி எடுத்து இப்படி இது பண்ணிடுங்க. இதை எப்படி உள்ளே வைக்கிறது அப்படின்றதையும் நான் ஈஸியாக காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்படி பண்ணிக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி சொருவி இப்படியே இந்த பின்னூசியை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா, நம்ம பாவாடைக்கெல்லாம் நாடா கோர்ப்போம் இல்லையா, சேம் அதே மெத்தடு தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வாங்க, பின்னூசியை வெளியே கொண்டு வாங்க. நம்ம இதை முதல்ல வச்சு தைச்சிருந்தா எலாஸ்டிக் போய் தையலில் மாட்டிக்கும், உங்களுக்கு அது கரெக்டாக வராது. அதனால் நான் இப்போது மறுபடியும் உள்ளே சொருவி விட்டு அதுக்கப்புறமா தைக்கிறத காமிக்கிறேன். இந்த மெத்தடு தான் ஈஸி மெத்தட். முதல்ல தைக்கிறத விட இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய வேலையும் கிடையாது, ஈஸியாக நம்ம கொஞ்சம் தூரம் தானே போட்டுடலாம். நீங்கள் இதை நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. துணி ஃபுல்லாக எடுத்து விட்டு டீயை எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த கடைசியில் அந்த கடைசியில் வெளியில் வந்துடாமல் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இந்த கடைசியில் நம்ம கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு இதை இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டு இது தையலுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, அது அப்புறமா வெளியே எடுப்போம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தையலாக போட்டுடுங்க. போட்டாச்சு. இப்போது இந்த பகுதியில் பின்னூசியில் இருக்கிறத நம்ம அப்படியே வெளியே எடுப்போம். பின்னூசியில் இருக்கிறத இப்படி வெளியே எடுத்தீங்கன்னா பின்னூசி கழட்டிடுங்க. இதையும் இந்த ஓரத்தில் கரெக்டாக உள்ள வைங்க. இந்த எலாஸ்டிக் துணிகளெல்லாம் கரெக்டாக ஒரு ஈவனாக இது பண்ணி விட்டுட்டு இந்த ஓரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு தையல் போட்டுடுங்க. ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுடுங்க. இப்போ நம்ம பேக் சைடில் எலாஸ்டிக்கை வச்சாச்சு. இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணணும் அப்படின்றத அடுத்து நான் காமிக்கிறேன். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வாங்க. ப்ளீஸ் நம்ம என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ரொம்ப எளிமையான விதத்தில் நான் சொல்லித்தரேன். இப்போது நம்ம பேக்கில் எலாஸ்டிக் வச்சாச்சு. உங்களுக்கு பாருங்கள் கரெக்டான இதில் இருக்குது. உங்களோட இடுப்பு சுற்றுலா எவ்வளவோ அதை விட ஒரு 2-3 இன்ச் கம்மியாக வச்சு எலாஸ்டிக் வெட்டிக்கோங்க பேக்குக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பேக் தட்டை ஜாயின் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் தட்டை ஜாயின் பண்ண போகிறோம். கீழிருந்து கொண்டுட்டு வரலாம். அப்போ தான் மேலே வந்து நம்ம பெல்ட் பட்டி தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம், அது அதனோட அளவு உயரம் கரெக்டாக மீதி நமக்கு கிடைக்கும். கீழே கால் பகுதியிலிருந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். 2 நல்ல பக்கத்தையும் வச்சு இங்கே பாருங்கள், இந்த கால் பகுதியிலிருந்து எடுத்துகிட்டு வர்றேன், பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் தையலாக நெளியாமல் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் தையலாக கொண்டுட்டு வாங்க. 2ஐயும் சேர்த்து நெளியக்கூடாது தையல், அப்போ பேண்ட்னோட ஃபினிஷிங்கே நல்லாலாம் போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கொண்டுட்டு வாங்க.
இப்படியே லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல எப்படி கவர் பண்ணணும்னு காமிக்கிறேன். மேலே இப்போ இடுப்பு பகுதி வந்துருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இடுப்பு பெல்ட் வச்சோம் இல்லையா, அந்த பகுதி வந்துருச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி பாருங்கள். இது இந்த பகுதி இடுப்பு பெல்ட்டுக்கு விட்ட பகுதி மேலே இருக்கும். இது இங்கே விட்டு நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிட்டோமா? இது நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பேண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ரெடிமேட் எடுத்தாங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட டபுள் ஸ்டிச் போட்டு தர சொல்லி கொண்டு வருவாங்க. இது நாம் தைச்சு கொடுக்குற பேண்ட் அப்படின்றதுனால நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு கொடுங்க. அப்போ தான் நல்ல லைஃப் வரும். அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கான காலையும் 2 காலும் சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். கீழ்ப்பகுதியிலிருந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். கீழிருந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தைச்சிட்டு வாங்க. தையலை ரொம்ப எஜ்ஜில் தைக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக தைங்க. இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்குது. பார்க்காதவங்க எல்லாம் போய் கண்டிப்பாக அதை பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி தெளிவாகவே சொல்லி கொடுத்துருக்கேன் கட்டிங் பண்ணுறது. இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்னோட கட்டிங் இந்த வீடியோலையுமே உங்களுக்கு ஏதாவது புரியாத பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ இந்த எலாஸ்டிக் வந்திருக்கிற இடத்துல இதை கரெக்டாக இப்படியே உள்ளே வச்சு பாருங்கள். இப்படியே நல்ல ஸ்ட்ராங் தையலாக போட்டுடுங்க. போட்டுட்டு இதையும் நம்ம இன்னொரு தையல் போட்டுடுவோம். எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது நம்ம கீழே கால் பகுதியை ஸ்டிச் பண்ணிடுவோம். முடிச்சுட்டு கால் பகுதிக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை அளந்து பார்த்துக்கணும். ஏன்னா 38 இன்ச்சு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்குவோம் நம்ம டேப்பில். அதுக்கப்புறமா தான் நீங்கள் காலை மடக்கி அடிக்கணும் எப்போவுமே. எடுத்த உடனே நீங்கள் நம்ம 2 இன்ச்சு விட்டுருக்குறோம் 4 இன்ச்சு விட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு மடக்கி அடிக்காதீங்க. சம்டைம்ஸ் அளவுகள் வந்துட்டு தைக்கும்போது மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 38 இன்ச்சு இங்கே இருக்குது. நம்ம இதுக்கு கீழே தான் மடக்கி அடிக்கணும். இந்த அளவு சரிங்களா? இதுக்கு தான் நான் முதல்லையே பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நான் இதில் ஒரு கேன்வாஸ் வச்சு மடக்கி கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். நமக்கு கேன்வாஸ் கொடுத்து மடக்கி கொடுக்கும்போது கால் பகுதியினோட ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப நல்லா ஸ்டிப்பாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பேப்பர் கேன்வாஸ் தான் வைக்கிறேன், வேறு கேன்வாஸ் கிடையாது, பேப்பர் கேன்வாஸ் தான். ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் மடக்கி தைங்க கீழே. அடுத்தது இப்போ நம்ம இந்த இடத்துல மடக்கி தைக்கணும். கரெக்டாக இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் அதோட மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதோட மடித்து இன்னொரு ஃபினிஷிங் தையல் க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டா இதில் வந்து நம்ம 4-5 தையல் எல்லாம் போட தேவையில்லை. பட்டியாலா பேண்ட்டுக்கெல்லாம் போடுற மாதிரி நிறைய போடாதீங்க, இது நல்லா இருக்காது. இதில் ஒரே ஒரு தையல் போதும். அதே மாதிரி இந்த பக்கத்து காலையும் சேம் அதே அளவு தான் இருக்குது. இந்த பக்கத்து காலும் நம்ம அதே மாதிரி அந்த அளவு மடக்கி அடித்தோம்னா கச்சிதமாக இருக்கும். இப்போது நான் பேப்பர் கேன்வாஸை வச்சு ஒரு 1/4 இன்ச் மடக்கி தைக்கிறேன். இன்னும் இடுப்பு பகுதி பெல்ட் பகுதி க்ளோஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அடுத்தது உங்களுக்கு நான் அதையும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பேண்ட்டு நம்ம பட்டியாலா பேண்ட்டு அதெல்லாம் தைக்கிறத விடவே ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸ்டிச்சிங் வேலை. நல்லா எல்லாருமே கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.
ஏதாவது புரியலை இதில் நான் சொல்லி கொடுத்த இந்த இந்த மெத்தடில் எந்த இடமாவது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது கால் பகுதியை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடுப்பு பெல்ட் பகுதியில் நம்ம ஒரு சைடு எலாஸ்டிக் வச்சுட்டோம். மீதி இருக்கிற பகுதி இது இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க, ஒரு 3/4 இன்ச்சுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த எலாஸ்டிக்கை ஃபுல்லாக இந்த இடத்துல பிசுறுகள் எல்லாம் தெரியாமல் கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தைக்கிறதுக்கு. துணிகள் ஏதாவது கீழே சிக்கி இருந்ததுனால அதையும் எடுத்து விட்டுட்டு தைங்க. இந்த பெருசாக இருக்கிற துணிகள் தைக்கும்போது துணிகள் வந்து கீழே கீழே சிக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் கவனித்து தைங்க, இல்லைன்னா பிரித்து விட்டுட்டு இருக்க வேண்டி வரும். நம்ம எடுத்து விட்டுட்டு இதை கரெக்டாக வச்சு இதே அளவு வர்ற மாதிரி இந்த எலாஸ்டிக் தையல் எந்த இடத்துல நமக்கு இருக்குதோ அதே அளவு இந்த பெல்ட் பட்டியும் வர்ற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுங்கள். அதை விட எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ இருக்க வேண்டாம். அதே அளவு இருந்துச்சுன்னா பார்வைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே அதே அளவில் ஃபோல்ட் பண்ணியே கொண்டுட்டு வாங்க. ஒரு மடக்கு மடக்கிறோம், அதுக்கப்புறம் 2 இன்ச்சில் ஒரு மடக்கு மடக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரியே கரெக்டாக அந்த நடுத்தைகளெல்லாம் நடுவுலேயே வரணும். இழுத்து பிடிச்சிக்கிது கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர்லாம் அமையாது உங்களுக்கு. இப்போது இந்த பக்கத்துலேயும் என்ன பண்ண போகிறோன்னா முடிக்கும் போதும் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இது எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மடக்கி பிடிச்சி இந்த பிசிறுகள் எலாஸ்டிக் வச்சு நம்ம ஜாயின் பண்ணின இந்த பிசிறுகள் வந்து தெரியாது உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு இந்த பிசிறுகள் தெரியாமல் அது எல்லாம் உள்ளே போய் நல்லா கவர் ஆகி இங்கே பாருங்கள் தையல் வந்து அமைஞ்சிரும். இப்போது இந்த ஃப்ரண்ட்னோட இடுப்பு பகுதியும் நம்ம தைச்சாச்சு, கால் எல்லாமே தைச்சாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணலாம் கால் பகுதியை. இதனோட கால் பகுதி வந்து 13 இன்ச்சு சொல்லியிருந்தேன். இந்த சென்டரும் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரணும். இது கரெக்டாக வர்றது தான் இந்த பேண்ட்னோட அமைப்புலேயே மெயினாக இருக்குது. இது கரெக்டாக வருதான்றதையும் நம்ம தைச்சு காமிச்சிடறேன் பாருங்கள். உங்களுக்கு காலில் மடக்கி அடித்து காமிக்கிறேன். 13 இன்ச்சு இவங்களோட கால் சுற்றளவு. 13 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இது அவங்க எவ்வளோ லூஸ் கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் இந்த சுற்றளவு வச்சுக்கோங்க. இது பேண்ட் போடுறவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இந்த கீழே இருக்கிற கால் சுற்றளவு ஒருத்தர் நல்லா டைட் போடுவாங்க, ஒருத்தர் நல்லா லூஸ் போடுவாங்க. அதனால் அது அவங்களுக்கு நீங்கள் அளவு கேட்கும்போது அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவு அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ நான் இதை ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். கீழே கொஞ்சம் அளவு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே வர நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்லேயே தையலை கொண்டுட்டு வாங்க. கீழே இருக்கிற அளவுக்கு கொண்டு வர வேண்டாம். இப்போ இந்த சென்டர் வர இடத்துலையும் கரெக்டாக சென்டர் வர மாதிரி வச்சு தைக்கணும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏறத்தாழ இருக்கக்கூடாது 2 இடமும். இப்போ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டே வந்திருக்கேன். சென்டர் 2மே எனக்கு ஜாயிண்ட் ஆகிற இடம் கச்சிதமாக இருக்குது. கரெக்டாக நல்லா கச்சிதமாக இருக்குது. நான் தைக்கிறேன். இந்த இடத்துல நான் நல்லா ஸ்ட்ராங்கான தையல் போடுறேன். கீழே அதே மாதிரி 1/2 இன்ச்லேயே தைச்சிக்கிட்டு வரேன். இந்த இடமும் நம்ம எப்போவுமே டபுள் ஸ்டிச் போடணும். ஏன்னா உட்கார எந்திரிக்க பேண்ட் சட்டுன்னு அந்த தையல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம அந்த இடமும் டபுள் ஸ்டிச் போடணும். இந்த காலையும் 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம தையலை முடிப்போம். வச்சாச்சு. இதிலே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நான் இதனோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க எல்லாருமே. இது தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருமே இதை தைக்கிறதுக்காக பயப்படாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை கட்டிங் வீடியோவையும் சரி ஸ்டிச்சிங் வீடியோவையும் சரி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பேண்ட்டு பெல்ட்டு தனியாக ஜாயின் பண்ணி
ஒரு நாடா கோர்க்கிற மாதிரியான மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். அதையும் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். அதையும் பாருங்கள். நாடா வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நீங்கள் அது கொஞ்சம் வேறு மெத்தடில் வரும். பேண்ட்டினோட ஸ்டிச்சிங் இது கொஞ்சம் வேறு மெத்தடில் வரும், அது கொஞ்சம் வேறு மெத்தட். ஸ்டிச்சிங் மெத்தடு மட்டும் வேறு மாறுபடும். அதனால் இப்போ நம்ம திருப்பிட்டு பேண்ட்டை காமிக்கிற பாருங்கள். எலாஸ்டிக் வச்சு ஃபினிஷிங் எல்லாம் எப்படி பக்காவாக வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு இடுப்பு பகுதியினோட பின்பகுதி, ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் பகுதி. இப்போ இதனோட அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிற இடம் கீழே கால் பகுதி பாருங்கள். நல்ல அழகான ஃபினிஷிங்கில் கச்சிதமாக ரொம்ப நல்லா வந்துடுச்சு. பிசிறுகள் எல்லாம் இந்த நூல்களை எல்லாம் அப்பப்போ கைக்கு கை வெட்டி விட்டுருங்க, ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.